சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா, மாங்காய் சாம்பார் வச்சுருவோம். மாங்காய் சாம்பார் வச்சிடலாம்மா. மாங்காய் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 3/4 கப்பு, உப்பு தேவையான அளவு, சாம்பார் தூள் 2½ ஸ்பூன், புளி சின்ன எலுமிச்சம்பழம் அளவு. மாங்காய் சாம்பாருங்கனால புளி கம்மியாக போட்டுக்கிட்டால் போதும். கருவேப்பிலை, தாளிக்க கருவடகம், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், தாளிக்கவும் நெய், பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் நெய் விடுவேன் அதுக்காக, ப்ளஸ் கட்டி பெருங்காயம். இதுதான் மாங்காய் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள். இப்போ மாங்காய் சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. மாங்காய் சாம்பாருக்கு 2 மாங்காய் எடுத்துருக்கோம் நம்ம. மாங்காய் சாம்பாருக்கு நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம். நான் இங்கே பருப்பு ஊற வச்சுட்டேன். எப்போவுமே பருப்பை ஒரு 10 நிமிஷம் கழுவிட்டு ஊற வச்சுருவேன். அதை ஊற வச்சுருக்கேன். கட்டி பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் நெய். பெருங்காயம் போட்டோம், தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுறணும். நெய் எப்போவுமே நெய் நம்ம எப்போவுமே என்ன பண்ணுறோன்னா பருப்பு வேக வைக்கும்போது போடுவோம். எதுக்காகன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 2வது நெய்னால் தான் குட் கொலஸ்ட்ரால் கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்காக தான் தினம் கொஞ்சம் நம்ம போட்டு சாப்பிட்ற பழக்கமே மாறிடுச்சு. அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். ஓகே, இப்போ பருப்பு வெந்த ஒரு 4 சவுண்டு விட்டுட்டு மாங்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாங்காய் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா இது இருப்பாங்களா ஓட்டில் ஒரு கண்ணாடி தோல் இருக்கும், அது வந்துடும். அது டைஜஷன் ஆகாது, குடலில் ஒட்டிக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி தண்ணியில் போட்டோம்னா இந்த கண்ணாடி தோல் வந்துடும், ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம மாங்காய் சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல மஞ்சத்தூள், அடுத்து பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, அந்த பெருங்காயத்தூள். அதுக்கப்புறம் 2½ ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சாம்பார் தூள். அப்புறம் உப்பு தேவையான அளவு. நல்லா கொதிச்சிருச்சு சாம்பார் தூள் இதெல்லாம் போட்டது. இப்போ மாங்காய் தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து அப்படியே நம்ம இதில் போட்டுற வேண்டியது தான், சாம்பாரில் போட்டுற வேண்டியது தான். இதை நல்லா கொதிக்கட்டும், வேகட்டும். மாங்காய் வெந்தோடனே பருப்பு ஊற்றிடலாம். பருப்பு புளி கரைச்சி ஊற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ பருப்பு ஊற்றிடலாம் நம்ம. அடுத்து புளியும் கரைச்சி ஊற்றிடலாம் நம்ம. சாம்பாரில் புளி ஊற்றுறோம். மாங்காய் சாம்பாருக்கு புளி எவ்வளோக்கா தேவையில்லை, கொஞ்சமாக போதும். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சோன்னு பாருங்கள், இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரம் மாற்றிடலாம். மாற்றிட்டு கருவடகம் தாளித்து கொட்டிடலாம். இப்போ சாம்பார் நம்ம பாத்திரம் மாற்றிட்டோம். மாங்காய் சாம்பார் நல்லா இதாக இருக்குது. இப்போ இந்த நெய் அடுப்பில் வச்சுருக்கேன். நெய் சூடாயிடுச்சு, அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கருவடகத்தை நம்ம இதில் போட்டுறணும். கருவடகம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இதில் சாம்பாரில் கொட்டிடலாம். மாங்காய் சாம்பார் இப்போ முடிஞ்சிருச்சு, தாளித்து கொட்டிட்டோம். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.